to see here now is Form 4 la Chapter 5 Genetic, Chapter 6 வந்து அந்த support, locomotion and movement, growth அது. Chapter 7 வந்து body coordination and Form 5 ல வந்து Chapter 1 and Chapter 4. Form 5 ல Chapter 1, 4 easy lah. So 5, 6, 7 கொஞ்சம் டஃபா இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டுட்டாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது 21, இது 22, இது 23 பாருங்க. 21ல வந்து pembahagian cell இல்ல pembahagian cell already came out in question 5. Question 5 na theory section B. இது வந்து no section A இல்ல இதுக்கு section A கேள்வி இருக்கு. Variation ஓட கேள்வி. So kita ramal yang ini untuk section A ataupun section B. Okay? So ஏற்கனவே எஸ்ஏல வந்து மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்துருச்சு. இப்போ வாரிசான் சாரி வேரியேஷனும் இன்னும் வரல. ஸோ அதனால இது சம்மந்தப்பட்ட கேள்வி நிறையா நான் கொடுத்துருப்பேன். இப்போ வாரிசான் அண்ட் வேரியேஷனை. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ செக்ஷன் பியில் வெளியாயிருச்சு, செக்ஷன் சியில் வெளியாயிருச்சு, செக்ஷன் ஏல மட்டும்தான் சாப்டர் 5 இன்னும் வெளியாகல. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் இயர். அதான் நிறையா விதமான முடி கொடுப்பாங்க, யார் ஸ்ட்ரெயிட் கேர்ள் அப்புறம் அதை வச்சு பா சார்ட் வரையணும், அந்த மாதிரி தான். சாப்டர் 6 பாருங்களேன், 21 சரி, 22 சரி, 23 சரி, லைட்டாக செக்ஷன் ஏல மட்டும்தான் அது ஒரே மாதிரியான கேள்வியை தான் தொட்டிருக்காங்க. அதனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த இது ஹோலோ சிலிண்டரும் காம்பேக்ட் சிலிண்டரும் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செக்ஷன் சிக்கு ரொம்ப முக்கியம். இனி ரமலான் untuk tahun ni. அதுக்கப்புறம் செக்ஷன் ஏல செக்ஷன் பில பேசிக்கான கேள்விகள் கேட்கப்படலாம். இதுல செக்ஷன் ஏ வராது. பொதுவாக இல்ல செக்ஷன் ஏல வரலாம். அந்த அந்த இது ஹோலோ சிலிண்டர் அண்ட் காம்பேக்ட் சிலிண்டர் வந்து செக்ஷன் ஏலையும் வரலாம், செக்ஷன் சிலையும் வரலாம். ஓகே, இல்லாட்டியும் செக்ஷன் பியில், ஏன்னா சீரியஸாக எந்த இதுலையும் கேட்கல, செக்ஷன் பி தியோரியாவும் வரலாம். சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் சர்ப்ரைசிங்லி இது அறவே வரல. இன்னும் 2022 வரல, 2023 வரல. அதனால இது வந்து கண்டிப்பாக செக்ஷன் பியில் வெளியாகும். ஓகே, கண்டிப்பாக செக்ஷன் பி. there is no section A, no section C for this section, this chapter. ஓகே, எல்லாம் எழுதி வச்சுக்கிங்க ரமலான்ல. அப்புறம் நீங்கள் எது எப்பப்போ எது ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா 3 ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எஸ்பெஷலி ட்ரக்ஸு, ஆல்கஹாலு, அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து சாப்டர் 5 போயிடலாம். சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷன் ஏல வழியாக இருக்கு. இது வந்து என்னன்னா கெலும்பாப்பான் மாய்ஸ்சர், ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் வெளியாயிருச்சு. செக்ஷன் சினா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் 11. இதுவும் வந்து மாய்ஸ்சர் தான். இது ஹியூமிடிட்டி, இதுலேயும் ஹியூமிடிட்டி ஃபேக்டர் தான், இதுலேயும் ஹியூமிடிட்டி ஃபேக்டர் தான் வந்துச்சு. அப்போ வேறு என்னென்ன ஃபேக்டர் நீங்கள் இந்த வருஷத்துக்கு பார்க்கணும்? மேபி ஃபார் த டெம்பரேச்சர், ஃபார் த பிஹெச், ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரன்ஸ். ஸோ நான் இது 3 சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். வெளியானதை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணல. மற்றதெல்லாம் வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் செக்ஷன் பி ஆர் சி. திஸ் ஒன் யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் kita ramal yang ni untuk maybe for section B or essay this year. ஓகே, இது வந்து செக்ஷன் பி or essayக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இது பாருங்களேன், இதுவும் பாருங்க. கொஷின் 1, கொஷின் 4, கொஷின் 2 இதெல்லாம் செக்ஷன் ஏல வரக்கூடியது ஃபேக்டர்ஸ். அதுவும் என்ன ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு? ஏரியா வந்துருச்சு. ஏரியானா வந்து சைஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அப்புறம் பெக்காத்தான் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்துருச்சு. அப்போ இதில் வெளியே வராத ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்னும் வெளியாகல, கேத்தலிஸ் இன்னும் வெளியாகல, கவனம். அப்புறம் அதோட அப்ளிகேஷனில் மேபி செக்ஷன் பியில் வெளியாகலாம். ஓகே, பாய். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ரமலானே ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டேன். ஸோ இது நான் வேகமாக கொடுத்தாலும் இதை நீங்கள் நல்லா ஒன்று ஒன்றா ஒத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் எது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ட்டு. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நான் செக்ஷன் ஏ செக்ஷன் பி மட்டும் தான் போட்டிருக்கேன். செக்ஷன் சியோட நான் அப்புறம் தரேன்.
அது வந்து you just go through only by your own. Okay, now what we going to do, we plan 1 hour for section A, 1 hour for section B lah. Okay, so இப்போ நம்ம டக்குன்னு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் 18 இயர் லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 இயர் லோப்ஸ் கொடுத்துருக்காங்களே இன் ஃபார்ம் 4K. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஃப்ரீ இயர் லோப், இது அட்டாச்ட் இயர் லோப். அட்டாச்னா அப்படி ஒட்டி இருக்கும், வளைஞ்சிருந்துச்சுன்னா ஒட்டி இருக்கு. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ முதல்ல எழுஞ்சிக்கிங்க அது ஃப்ரீயாக இருக்கா அட்டாச்சாக இருக்கான்னு. அப்போ உங்களுக்கு சின்னாங்க இருக்கும். ஓகே, ஸோ வளவாக இருந்தாக்கா ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது அட்டாச்ட், இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது அட்டாச்ட். ஓகே, அடுத்தது இது என்னது, இது ஃப்ரீ, இது அட்டாச், இது ஃப்ரீ, இது அட்டாச், இது ஃப்ரீ, இது அட்டாச், 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 இது வந்து ஃப்ரீ, ஃப்ரீ, ஃப்ரீ. ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே, வள்ளி டக்குன்னு கால்குலேட் பண்ணு. ஃப்ரீ எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அப்போ அட்டாச் எவ்வளோ வரும்? 8. எஸ், மொத்தமாக 18 இருக்குல்ல. ஓகே, 2 மார்க்ஸ் டன். அடுத்தது ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு என்ன வரைய சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டோகிராமா பார் சார்ட்டான்னு கவனிக்கிங்க. ஏன்னா சம்டைம் ஹிஸ்டோகிராம் கேட்பாங்க. ஹிஸ்டோகிராம்னா பார் சார்ட்டை ஒட்டி ஒட்டி வரைகிறது தான் ஹிஸ்டோகிராம். யூ ஆல்ரெடி லேர்ன் இன் யோர் மேத்ஸ், ரைட்? ஓகே, ஸோ முதல்ல வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். we tell this one is free yellow. Okay, yang ini mari kita cakap ataupun dekat sini lah, attach yellow. Okay, அதுக்கப்புறம் இது ஃப்ரீ வந்து 10ல 10. ஸோ 10 பெருசாக வரைஞ்சினா வரைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் 8. kamu boleh shade if you want to make your thing very clearly. Okay, cek ini செய்யுங்க. முடிச்சிட்டீங்களா? டன் சொல்லுங்க. Done, sir. Done 1. Done, sir. Done 2. Done, sir. Done 3. Okay, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. Based on your result here, which one is recessive, Arini? Attach. Attach. யார் குறவா இருக்காங்களோ அவங்க தான் recessiveல. சரி, இந்த variation வந்து can be divided into 2. What is that, Valli? Discontinuous variation and continuous variation. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். Discontinuous na the measurements like we cannot count. Cannot count. Like discontinuous na like sir like இந்த மாதிரி yellow அந்த மாதிரி continuous na macam height, mass. Yes, continuous I mean, is okay. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டா, continuous இருக்குல்ல, continuousம் discontinuousக்கும் என்ன வித்தியாசம்னா, continuous வந்து something you can measure. Discontinuousனா something you observe or something you can count. Okay, so அந்த மாதிரி வரும். மேஜர்னா உன்னோட mass, height, ஈவன் IQ கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அப்படின்னா இது என்ன மாதிரியான வேரியேஷன், ஹரிணி? பவித்ரனா? Discontinuous, sir. Discontinuous. Okay, right. So இப்போ அடுத்த கேள்வி. Kamal and Azila are non-identical twin but they have same type of earlobe. அவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வினே இல்லை, ஆனால் ஒரே டைப் ஆஃப் இயர்லோப் வருது. In your opinion, what factor the type of their earlobe? என்ன வரும் ஹரிணி? dominant. என்ன டாமினன்ட் டாமினஸ் நீக்கிட்டு இருக்க?
Sir. ஜெனெடிக் ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு. என்ன ஃபேக்டர் அது? Genetic factor. இன்னொன்னு Variation. variation is caused by two factor. One is genetic, another one is what? Environment, right? Yeah, environmental factor. Environmental factor and genetic factor. Okay. புரியுதா? வேரியேஷன் வந்து எத்தனை ஃபேக்டர் இருக்கு? environmental and genetic dan environment. Okay. கொண்டாருங்க. Okay. Okay, kita tengok variation variation கடைசி சப் டாபிக். கடைசி கொண்டாது இல்ல கடைசி. ஓகே, வாரியாசி selanjarனா வந்து அந்த கண்டினியூஸ் வந்து அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. ஹைட்டு வெயிட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. கண்டினியூஸ் வேரியேஷன் தான் வந்து ஜெனட்டிக் அண்ட் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர். ஆனால் வேரியாசி தஸ்லாஞ்சார் இருக்குல்ல, தஸ்லாஞ்சார்னா கனெக்ட் பண்ண இது மேஜர் பண்ண முடியாத விஷயம். அது வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சொந்தோ சாப்ஜாரி அந்த மாதிரி. ஓகேயா? இந்த ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் தான் நம்ம வந்து பார் சார்ட் வைப்போம் இந்த மாதிரி. ஓகே, ketinggian, berat badan, IQ, warna kulit, இதெல்லாம் வந்து ஹிஸ்டோகிராம். ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டினியூஸ். ஓகே, டிஸ்கண்டினியூஸ் வந்து ஜேனிஸ் சாப்ஜாரி, கும்புலான் டாரா, எபிலிட்டி டு ரோல் டங் அந்த மாதிரி. ஓகே, ஜெனட்டிக் ஃபேக்டர்னா வந்து அந்த இதெல்லாம் கிராசிங் ஓவர் எப்படி நடக்குது, ரெண்டம் ஃபர்டிலைசேஷன், மியூட்டேஷன் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் ஜெனட்டிக். அதுவே பெர்செக்கித்தரன் வந்து இக்லேம், ஃபுட்டு, சாயா மாத்தாரி, ஆயிர், அது கூட நம்மளை எஃபெக்ட் பண்ணோம். ஓகே, ஜெனட்டிக் வழியா, ஐ மீன் நம்மளோட வேரியேஷன் வழியா. ஓகே ரைட். ஸோ இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ல. ஏன்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் பாருங்க. மேலே எங்க நம்ம சொன்ன ஜெனட்டிக் அண்ட் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ல. ஓகே, அதில் வந்து கண்டினியூஸ் வந்து genetic and environmental factor. Discontinuous வந்து only genetic factor. Okay, right. சும்மா நீ வந்து நீல கலர் தண்ணி குடிச்சிருக்கிறதுனால உனக்கு பிறக்கிற போற பிள்ளை வந்து நீல கலர் கண்ணோட பிறக்காது. ஓகேயா? அதுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் இருக்கணும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இப்போ செடி கிட்ட வருவோம். ஓகே, கச்சாங் பி. ஓகே, கச்சாங் பி ஓட மரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் திங்கி கருடேல் இருக்குது. இதில் எத்தனை மரம் இருக்குன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். 1 2 3 4 1 2 3 4 16 மரம் இருக்குது. இதில் எத்தனை திங்கின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 திங்கி. ஓகே, 9 திங்கினா எத்தனை ரெண்டா வள்ளி? 7 சார். 7. ஓகே ரைட். ஆனால் இது வந்து டிஸ்கண்டினியூஸ் பாருங்க. அதனால இதில் ஆக்சுவலி சர்த்தா பாலாங் வரை சொல்லக்கூடாது. பார்க்க போனால் அவங்க ஹிஸ்டோகிராம் கேட்டிருக்கணும். ஓகே, பிகாஸ் வி ஆர் கால்குலேட்டிங் த ஹைட் ரன். ஓகே, ஸோ எனிவே பரவாயில்ல. அவங்க But they didn't give measurement one. அதுதான் அதுக்கப்புறம் யோசிச்சேன். ஓகே, ஸோ 9 கேட்டிருக்காங்க. 9னா அப்போ 2 கோத்தா 1 ஏறணும். இப்போ 9னா எங்கன்னு பார்த்துக்கிங்க. 9 இங்கே வரும். அடுத்தது என்னது? 7ஆ? 7 வந்து இங்கே வரும். ஓகே, சார் கீழே வரும். என்ன கீழே வருது?
In a 1 quota, 1 unit. என்னம்மா? Okay, sila pa சொல்றேன். ஓகே. ஓகே, சீக்கிரம் செய்யுங்க. செக்ஷன் ஏலாம் சொன்னாங்க. State the type of variation based on the bar chart. This is discontinuous. பார் சார்ட் படி பார்த்தோம்னா இது டிஸ்கண்டினியூஸ் தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல மெஷர்மெண்ட் கொடுக்கல, திங்கியா ரெண்டாவா, அவ்வளவுதான். Discontinuous variation. Okay, அடுத்தது question 3. An experiment is carried out variation of body weight. இதுல மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ கேட்டல உடனே நான் கொடுத்துட்டேன் பத்தியா. சரி, இப்ப 30 to 39 எத்தனை இருக்கு பாருங்க. பைத்ரன் சட்க்குன்னு சொல்லு. சீக்கிரம் மூளை வேக வேகமா வேலை செய்யணும். 3 sir. எஸ், 1 2 3. வேற யாருக்காவது எங்க கிடைச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, 3. அடுத்தது 40 to 49 அரிணி. எத்தனை? 7. சாலா 8 கிடைச்சு எனக்கு. 1 2 3 4 5 6 7 8. யா, கண்ணு ஷார்ப்பாவே இல்ல, தப்பி வராங்க மூடா. வலியம்மை மனத்தை காப்பாத்து. 50 to 59. 10 sir. 6 பயந்துட்ட. 6 7 8. வாயிலே குத்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9. இங்க ஒண்ணே 10. The 53.7. 10. ஓகே, 10 இருக்கு. அடுத்து 60 to 69 யார் 10? பைத்ரன் சீக்கிரம். Yes sir. 1 2 3 4 5 sir. 1 2 3 4 5. Kasi 4. 4 வா? Kasi 4 sir. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 30 வருதா? Yes. Yes. ஆமா சார். ஓகே, அப்ப கரெக்டா இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து போயிடலாம். இப்போ வந்து என்ன செய்யிருக்காங்க, இதுல கண்டிப்பா சாபான்ற பாச்சா கேட்க மாட்டாங்க. ஹிஸ்டோகிராம் தான் வரையணும். ஓகே, they already give you the points all. ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருமா? ஓகே, மொதல் ஃப்ரீக்வன்சி லேபிள் பண்ணுவோம். எத்தனை பேர் இருக்காங்க மேக்ஸிமம்? 10. அப்ப ரெண்டு ரெண்டா தான் எடுக்கணும். 2 4 6 8 10. 30 39 வந்து 3 8 10. ஓகே, 3னா 2த்துக்கும் 4த்துக்கும் நடுவுல 5வது கொத்தா எடுங்க. 1 2 3 4 5 3 8 10. 8 10. கிச்காங் 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 கிச்சிகாங் கிச்காங் கிச்காங். 3 8 10 5 4. ஓகே, 4க்கும் 6க்கும் நடுவில் எடுங்க. 5வது கோடு. 5 4. ஓகே, கிடைச்சிருச்சு எல்லாருக்கும்? செகண்ட் டான் சொல்லுங்க, முடிச்சிட்டீங்களா? அடுத்து போலாம். Done sir. 1 2. என்ன இஸ்கி இஸ்கின்றது தான் கேக்குறது. Done sir. Sir, இதுக்கு no need to shade, right? வேணும்னா செட் பண்ணிக்கலாம். Oh. ஓகே, சோ இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்? கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா கைஸ்? Continuous. கண்டினியூஸ். ஏன்னா இது மெஷரபிள். கரெக்ட்டா? something you measurable, it is continuous. Yang ada quantity lah, quantifiable. Okay, so இதுல எது quantifiable? type of blood group செய்யலாமா?
Yes. பிளட் குரூப் எப்படி மெஷர் பண்ணுவ? Oh, sorry. Can. மிஷின் வச்சிருக்கியோ? இல்ல சார். அப்புறம் air type can. No sir, intelligence quotient can. IQ. Length of. அதுதான் உனக்கு இருக்காது சந்தேகமா இருக்கு. IQ இருக்கு sir. That's why answer IQ. It's a length. Yes, length is something இப்பதான் சொல்ற வாயை திறந்து மெஷரபிள்னு. எது தப்பா இருக்கோ அதுதான் அது கரெக்டா தெரியும். அது எனக்கு தெரியல. உன் டிஎன்ஏ எல்லாம் திருப்பலிவா இருக்க என்னன்னு தெரியல. ஓகே, சோ அது முடிச்சிட்டோம். அடுத்தது போயிடலாம். வள்ளி, எஸ்பிஎம் முடிஞ்சோடனே எந்த ஹேர் ஸ்டைலு? Sir, normal hairstyles. I won't change anything, sir. இது நல்லா தான் இருக்கு வள்ளி. Sir, காமெடியா இருக்கு sir. ஓகே, இப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அம்பா ராஜின் அங்க ஒரு 1 2 3 4 5 6. மொத பாக்ஸை கால்குலேட் பண்ணிக்கிங்க. 1 2 3 4 அப்போ மொத்தம் 24 இருக்கு. சரி, அதில் கேர்லி ஹேரை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு பாருங்க. இல்லை கேர்ள் நிறையா இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ 1 வள்ளி, 2வது வள்ளி, 3வது 4வது 5வது 6வது 7 8 9 10 11 12 13 14. கரெக்டு தானே? ஓகே, 14 இருக்கு. 16 கேர்லினா 10 ஸ்ட்ரெயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார் சார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து கரிந்திங் அத்தா லூருஸ். ஸோ 14க்கும் 10க்கும் செய்யணுமா? சரி, செஞ்சிருவோம். கரிந்திங் வந்து பண்டை அம்பைலாம் 15லேருந்து 2 கோத்தா இருக்கு. 14 வந்துடும். அடுத்தது லூருஸ். இதெல்லாம் ஈஸி மார்க் பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, now Pavitran, which one is recessive straight? Straight hair, sir. Straight hair. ஓகே, கரெக்ட். ஏன்னா அதான் குறவா இருக்கு. ரெசசிவ் யார் குறவா இருக்காங்கன்னா அவங்க ரெசசிவ், யார் கூடியா இருக்காங்க டாமினன்ட். எஸ், நான் ஸ்ட்ரெயிட் மட்டும் போட்டேன். சரி, ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட்லாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லாம். Suggest one precaution step to be taken to obtain better result while conducting the experiment. ஹரிணி ரொம்ப பேசுனலவா. What precaution step? சுத்தி உங்க 3 பேரை தான் கேட்க போறேன், வேற யாரும் கேட்க போறீங்க? Yes. Same number of students. Same number of student. Same class of students, sir. Same class எடுக்கலாம். சேம் ஜெண்டர் எடுக்கணும். அத கொண்டு ஜெண்டர் தானே முக்கியம். Yeah. கரெக்ட்டா இல்லையா? டேய், பாய்ஸ்ல கேர்லி ஹேர் ஸ்ட்ரைட் ஹேர் கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஜெண்டர் ரொம்ப முக்கியம். Ensure Same gender. Same gender of students is the ensure same gender of student. இல்லாட்டி ஒரே வயசு. ensure same age of student. ஏன்னா வயசு ஏற ஏற சில பேருக்கு முடி கொட்டும், அதெல்லாம் கணக்கு இல்லை. லைக் ஐ டோன்ட் நோ, சில பேர் முடியை மாத்திடுவாங்கல்ல. ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கூட. ஓகே, ரைட், அடுத்து போலாம். ஓகே, வந்துருச்சா? சாப்டர் 6 வந்துட்டோம் இப்போ. ஓகே, சாப்டர் 6ல பாருங்க. we want to compare the strength of bones. ஓகே, ஒன்று ஹோலோ போன்ஸ், ஒன்று காம்பேக்ட் போன்ஸ். இதெல்லாம் நிறைய வாட்டி நம்ம செஞ்சிருக்கோம். சரி, அதையும் போன்ஸ் இல்லை சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். So, bilangan buku teks yang dapat disokong oleh hollow bone ialah 15 dan manakala compact is 10. Okay. Now, what is the aim of the experiment? We take turn lah. Pavitran first, come. அன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தோம் உனக்கு. Yes, sir. To find outலாம் இல்லை அப்படின்னா
அன்னைக்கு சொல்லி கொடுக்கறதும் கேட்கல, நீ இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதும் கேட்க போறது இல்ல போல. கம் ஹரிணி, tell me. To study to To study study, number sir, நான் சொல்றேன் sir. சொல்லு. To study if hollow cylinders are stronger than the complex cylinders. இல்ல, to study the relationship between number without of huh? number of between book that can be supported on type of cylinder. NV or RV? mother MV between Type of cylinder on number. and பைக்கலாமா? Okay, to study the relationship between the manipulated and responding. Number of books that can be supported. Okay, right. Next one. What factor is being changed? Okay. Pavitra, now you. This one Harini, eh? Type of cylinder. Type of cylinder. Okay, good. Okay. அடுத்தது Ali, predict the number of books that can be supported if the height of the cylinder of the model A is decreased. 10 sir, 8 or 10, 8 sir. சாலாவல்லி, மாடல் ஏனா என்னது? ஹோலோ. இப்போ வந்து அந்த மேசையை இன்னும் கட்டையாக்கிட்டாங்கன்னா எவ்வளவு புக்கு வந்து அதனால சுமக்க முடியும்? Okay, புரியுது sir. 25, 20 sir, 20. 20. Why? Because the height is shorter, nala it can support more books. அதான் ஏன்? Because stable Center, Yes. okay, Center of gravity குறையுது. base Center area. பேஸ் ஏரியானா இல்ல, அடி வாங்கிறாத. ஹைட் மட்டும் தான் குறையுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி குறையுது, அதனால ஸ்டெபிலிட்டி ஏறுது. ஸ்டெபிலிட்டி ஏறுறதுனால இதுல வந்து ஹைட் தானமா அவங்க கொடுத்திருக்காங்க. காலை வளைக்கிறோம் நான் சொன்னாங்களா? ஓகே, அடுத்து. A gymnast plan to build a monkey bar in his house yard. monkey bar அந்த குரங்கு மாதிரி பிடிச்சி தொங்குவாங்களா, அதுதான். அது வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ்க்குலாம் பண்ணுவாங்க பொதுவா. அண்ட் பைசெப் ட்ரைசெப் கூட அதை வச்சு பண்ணலாம். ஓகே, டயக்ராம் 1.2 ஷோ த மங்கி பாசி அண்ட் மங்கி பாடி. மங்கி பாசி என்னது? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஓ, ஹோலோ அயன், இது காம்பேக்ட் அயன், ரெண்டுமே சேம் டயமீட்டர். ஓகே, நான் ஹூஸ் டர்ன்? பைத்திரனா ஹரினியா? Yes sir. சொல்லு. In your opinion, which monkey bar is stronger? Give your reason to your answer. Monkey bar C. Because he can support more weight. No. Sir, stronger. So all iron is stronger than compact. Sir, அவங்க தான் கேள்வியிலே கொடுத்துட்டாங்க which monkey bar is stronger னு. ஆமா, அப்ப அது பாய்க்க கூடாது. Hollow iron can support more weight, more load compared to Sir. But கேன அவங்க மேமாங் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான் அவன் சொல்றது. அடுத்து क्वेश्चन 6 போலாமா? சார் மேண்டேட் நான் பார்க்கல. நீ ஏன் பார்க்கல? டக்குன்னு நான் இப்போ ரயில்வே ஹைவே மோட்ல இருக்கேன், நானு போய்கிட்டே இருப்பேன் நானு. முடிச்சிட்டியா? ஓகே, அடுத்தது. I want to show the compare the strength of compact bone with the hollow bone. Okay, we got one weight and another weight. Okay, number of weight that can be supported. இப்போ compact வந்து 6 னா hollow எவ்வளவு வரும் அரினி? 8 must be more than the compact one la. Anything more than 6 I can accept. Okay, what is the hypothesis? அடுத்தாலே the hollow cylinder is stronger than the compact cylinder. Okay, அப்படி எழுதலாம். ஆனா இந்த மாதிரி क्वेश्चनக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா if then. ஓகே, ஏன்னா இதுல வந்து லைக் மணிங்காட் மனூரோன்னு உன்னால சொல்ல முடியலன்னா if then பைங்க, அவ்வளவுதான். If the hollow cylinder is used, the number of weight that can be supported is more.
So if type of cylinder is used. Sala. டைப்னா எந்த டைப்? என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு டைப்னா டைப் என்ன டைப் யூஸ் பண்ற? If the hollow cylinder is used, then the number of weight that can be supported is more. Then the greater the number of weights that can be supported. Okay, அடுத்தது. How you can control the responding variable in this experiment? Controlling responding variable. நான் என்ன சொல்லியிருக்கேன்? By using different type of cylinder. பாரு, responding variableக்கும் manipulated variableக்கும் உனக்கு தெரியலையா வித்தியாசம் பவித்ரன்? By counting. By counting the number of weight that. நான் அடிச்சிருவேன் பவித்ரன். அது எனக்கு ரெண்டு ஏன் குழம்புது? நீ ஏன் குழம்புற? ரெஸ்பாண்டிங்னா என்னது? நேத்து தான் அதை மெமரைஸ் பண்ணேன். Then why you tell the wrong thing? Manipulated variable is what you manipulate, what you change. Responding variable na நீ பண்ண மாற்றத்துக்கான விளைவுகள் that you observe or that you count by counting the number of weight that can be supported. So by using what? Your hand. அதெல்லாம் எழுதக்கூடாது. மேஜருக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ணணும். By observing and counting கூட போடலாம். நான் தான் ரெண்டு விதமா உனக்கு சொல்லி கொடுத்தேன் தானே? அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன். ராஜின் சாலினி. Benedict has conducted a similar experiment and found that number of weight supported by both cylinder were same. அப்படின்னா என்னது? அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஒன்று குறை இருக்கு, ரைட்டா? What mistake did Benedict make while conducting the experiment? Sometimes இந்த மாதிரி கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்வி எப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ குறை இருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். By using same type of cylinders. இல்லையா? கடுவா ஜெனி சிலிண்டர்னு சொல்லிட்டாங்களே. ரெண்டு டிஃபரண்ட் சிலிண்டர். ரெண்டுமே சேம் ஹைட்ல இருக்கு. ரெண்டுமே சேம் ஹைட்ல தான் இருக்கணும். Sir, different weight, sir. Different mass of the weight. இருக்கலாம்ல? He might use different mass of weight. Okay, next one. இல்ல hollow bones இருக்கு. I am lah, all the birds. What is the special about hollow bones? Light but strong. Easy to move. அப்புறம் can quickly move. So அந்த இது இல்ல bone marrow. Less calcium. Okay, அதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அதோட தலை சின்னதா இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லலாம். Okay, right. அடுத்தது question 7. மறுபடியுமா? மீண்டுமா? Okay, hollow bone 20, compact வந்து 15. Okay, inference கேட்டிருக்காங்க. யாரோட டர்ன் இப்ப? நீ சார். சொல்லுங்க கோய்த்தியோ. சரி சொல்லு சீக்கிரம் சொல்லு. Okay. Hollow bone can support more number of textbooks because it is light and stronger compared to compact bone. Okay, இப்ப வள்ளி சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா ஹரிணி? No, must start with RV. Must start with RV, yeah. Yeah. Example? Number of textbook that can be supported for hollow cylinder are higher because it's stronger than the another one, vice versa. Okay, Pavitran, what will be your answer? Number of books that can be supported by the hollow cylinder is higher than the compact cylinder.
அது observation, yeah. So number hollow cylinder supports more books because it's stronger than compact cylinder. ஓகே, 3 பேருமே கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், கலாவுடைய மீன்தா இன்ஃபரன்ஸ் தரோஸ் தன்பா observation. You need to write down observation because then you give your reason. Okay? Jaga soalan macam ni untuk tahun ni ya. Okay? So, என்ன சொன்னேன் நானு? முதல்ல observationல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். So, number of textbook எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னு தெரியல, ரெஸ்பாண்டிங் வேரியபிள் எடுத்துக்கீங்க. Number of textbooks that can be supported by hollow cylinder is greater because hollow cylinder is stronger than compact cylinder. அடுத்த கேள்வி யாரோட்டன்? சொல்லியா ஹைபோதீசிஸ்? நான் தான் சொல்லி கொடுத்தேன், பார்க்காம சொல்லணும், அதை பார்த்து சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. If hollow cylinder is used, then number of books can be supported is higher. Okay, எல்லாரும் அதையும் எழுதிக்கீங்க. If then higher. Okay, if hollow cylinder is used, then the number of textbook that can be supported is higher. முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். Done, sir. 1 Done, sir. 2 3. Okay, right. அடுத்தது, based on result, give one advantage of hollow cylinder. Easy to move. Light. Based on result. Oh, sorry. Stronger or able to support larger weight. Operational definition for the compact cylinder. Compact cylinder is a what? Cylinder Is a substance. Is a substance that causes Sir, compact cylinder எப்படி சார் சப்ஸ்டன்ஸ் ஆகும்? அப்ப என்னது அது? சிலிண்டர் தானே. சிலிண்டர் வந்து ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ஓகே. பாய்க்கலாமா? is a substance. என்ன போட போற? compact cylinder is a cylinder that is compact னு போட போறியா? இந்த சைதா நான் compact cylinder is an object of cylinder. அதெல்லாம் பண்ணுவ நீ, எனக்கு தெரியும் நீ தான் பண்ண போற. Is a substance that causes number of textbook that can be supported is greater when வராது. அடி வாங்க போற. compact தான பேசிக்கிட்டு இருக்க. Oh, it's lesser. It's lesser when compact cylinder is used. When a few textbook is placed on the compact on the cylinder. Okay, compact cylinder is a substance or a type of cylinder that can support less number of textbook when textbooks are placed on it. Something like that lah.
Done, sir. Third word. Done, sir. 1, 2, Done, sir. 1, 3. Okay, அடுத்தது. Mrs. Sally, who is 50 years old, often suffer from knee and joint pain. These characteristics are closely related to the problem of osteoporosis. Osteoporosis na அந்த வயசாயிட்டா அந்த வரல அது. As a doctor, what advice you should give to reduce the risk of getting the disease? Take rest. Exercise regularly. இந்த சினிமா பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இல்ல. அங்க Sir, இருக்கிற டாக்டர் exercise சொல்ற regularly. Because முட்டி வலினா அவங்களே முட்டி வலியில இருக்காங்க, நீ எக்ஸசைஸ் பண்ண போறியா? வா உன் முட்டியை உடைக்கிறேன். Okay, okay, sir. இது போகணும், ரவத்தான் போகணும். அதுக்கு தானே நம்ம வந்திருக்காங்க டாக்டர் கிட்ட. ஐயோ. ஏன்னா விட்டா கிறுக்கணும் போல. டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருப்பாரு? அவ்வளவுதான். டேக் ரெஸ்ட் வேணாம். avoid heavy things to do. அதான் நான் சொல்றது. osteoporosis எதனால வருது? lack of calciumனால தானே வருது. Drink அவங்க என்ன milk. சொல்லிருக்கணும்? So Eat more calcium based food. increase the intake of Calcium based food. calcium rich food or tablets or supplements lah. Okay, these are the normal thing that you tell lah. Okay, describe one way how to control the factor that is change. Factor is change when the manipulative variable. How we control it? By using two different type of cylinders, which are hollow cylinder and compact cylinder. Okay, which are hollow cylinder and compact cylinder. Okay, right. Name two features that bird have that allow them to fly. Easy to move. இது உண்மையா இருக்கா? Easy to move lah. So இருக்கு, டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. சரி, செக் பண்றேன். Sir, அதுங்களோட bones வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹோலோவா இருக்கும், லைட்டா இருக்கும். Light and strong, அதுதான் மெயினா எனக்கு வேணும். பட் wait, I see ஹரிணி போய் சொல்லுதா உண்மை சொல்லுதான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா பத்துடி சார். நீ ஏற்கனவே எனக்கு டிவி வாங்கி கொடுக்கணும். என்னடா இத காணோம், குருவியை காணோம். ஏய் குருவி எங்க போன? என்ன நோத்தால குருவியே காணோம். Tular padang, kelebihan tulang berongga membenarkan vertebrata bergerak lebih cepat. Macam பத்துடி banking பண்ணேன். Wait, அவங்க என்ன கேக்குறாங்க? Features ஆமா. Memerlukan kalsium dan fosforus yang kurang, ringan dan kuat. Okay, right. So that are the features lah. Okay, first one is light but strong. Light but strong hollow bones இருக்கு. ரெண்டாவது வந்து require less, allow them to fly கேக்குறாங்கம்மா. அது வந்து tulang berongga-ஓட இது. Light and strong hollow bone is one of it. ரெண்டாவது அந்த சைஸ் கபாலா என் கச்சில் இருக்கும் தானேம்மா. செக் பண்ணு. இருக்கா டெக்ஸ்ட் புக்ல? அது பார்த்த மாதிரி இருக்கு, செக் பண்ணுங்க. Yes sir, they have small skulls to facilitate flight. அதுதான் help them fly. Small சார் skulls. புக் டெக்ஸ்ட்ல இல்ல. நீ போய் சொல்லாத, நீ பார்த்திருக்க மாட்டோங்க. Small head that facilitate them to fly. Okay, இதுதான் மெயின் ஆன்சர். ஓகே, அடுத்து போலாமா? क्वेश्चन 8. சோ ஒரு நிமிஷம் மேல போங்க. சீக்கிரமா எழுதணுமா? மணி ஆகுது. 3:28 ரெடி. Okay sir, done. Done sir. இருங்க, ஒரு ஆளு இது கேக்குறான். ஓகே ரெடி? அடுத்து பாருங்க. சுஹு 5:20 தெரியல, 37 கிட்ட தான் அது வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்புறம் டிராப் ஆயிரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம். ஓகே,
Suhu 5 அப்ப. 5னா நடுவுல இருக்குது. 5 அப்ப 0.5. வழக்கனையா இருக்கு. 1 2 3 4 5லயே வந்துருச்சு. அப்ப 2.5 2.5 இங்க இருக்கு. ஓகே, ஏன்னா இதோட பாதி அதோட பாதி வரும். 5 10ல பாதி 5, 1ல பாதி 0.5. 20க்கு 2. கண்ணே வலிக்குதுப்பா. அடுத்தது 40க்கு 6.5. 6.5 40க்கு 6.5 1 2 2.5. ஓகே, அடுத்தது 5.5 50க்கு 50 இங்க இருக்கு. 5.5 1 2 2.5 இங்க இருக்கு. ஓகே, அப்புறம் அடுத்தது 70க்கு 1.6. 70க்கு 1.6 1.5 தான். 1 2 இருங்க. 70க்கு 1.5 மாதிரி வரணும். 1 2. okay, something here la. okay, we want to see the shape by the way. அது கர்வா தான் நீங்க வரையணும். மேல ஒண்ணு இருக்கா? டக்குன்னு வரைங்க பாப்போம். lebih kurang இப்படி வரணும்ல. Done, sir. okay, 1 Done. 2 3. okay, ஆக்சுவலி form 5 ஓட வந்து நீங்க அப்படியாவே செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களுக்கு form 5 எடுத்தேன். form 4 தான் மெயினா எனக்கு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு form 4 சொல்லி கொடுக்கல பாருங்க. we only go for the important question la. okay, so diameter of the colony bacteria dan suhu ஓட இது கேக்குறாங்க. so ஆனா நம்ம இத meningkat menurun பாருங்க. suhu meningkat up to 40 வரைக்கும் தான் diameter increasing, கரெக்ட்டா? அதுக்கப்புறம் menurun பண்ணுது. அதனால இது நம்ம வந்து நார்மலா செய்யற மாதிரி செய்ய முடியாது. சோ அப்ப எப்படி செய்யுது? ஊமமா சொல்லணும் சார். உம்மா இல்ல, லைக் ரிலேஷன்ஷிப் இல்ல hubungan. hubunganனா hypothesis. ஆமா. The relationship. the higher the diameter of itulah orang dia. but மின்னுக்கு diameter வருது. பின்னால தான முடியாது. அவன் அதே சொல்லி இருந்தாலும் நீ முதல்ல manipulated தான் சொல்லணும். okay, then the higher manipulated நடக்காம எப்படிமா responding நடக்கும்? okay, the higher the temperature the large greater the diameter of colony bacteria. higher the temperature up to 40 degree போடுங்க. up to 40 degree Celsius, then greater the larger diameter bacterial colony. okay, 80 degree Celsius ல என்ன ஆகும்? 0.6 செத்துருவான். okay, 0.6 அப்பயும் பாரு கொஞ்சோண்டு உயிரோட இருக்குன்றியா? okay, 110 தான் sounds spots கூட. mm centimeter ma. anything less than 1.6 is okay. okay, next. Kek yang dihantar melalui kurier akan berbau dan berkulat sekiranya tidak dibungkus dengan sempurna. Why like that? Because growth of microbes.
because improper packaging causing the temperature. ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் ஃபேக்டர்னா டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணி தான் சொல்லணும். The temperature of the cake increase and make it suitable for growth of microorganism. So increase என்ன? Microorganism. N. boleh? Okay, அடுத்தது. Done, sir. முதலாவது வந்து experiment to study the effects of presence of nutrient. Okay, Aல வந்து நியூட்ரியன் இருக்கு, அதனால 6 காலனி பாக்டீரியல். Bல இல்ல, அதனால ஒரு காலனி பாக்டீரியல் தான் இருக்கு. State the observation that can be made on the experiment result. Observation கேட்டிருக்காங்க. So The presence of nutrient in sterile, the number of bacterial colonies is higher in petri dish A compared to B. very good. You don't talk about the manipulated, you just talk about the what you observe. அதனால yes, the number of bacterial colony is higher in petri dish A compared to B. Okay, next. Based on the diagram, based on the 2A observation, give an inference கேக்குறாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அதுல கூடியா இருக்கு? It is because have food source for the microorganism to live. Have nutrients. Have nutrients. எப்படி சொல்றது? Growth of microorganism. ஞாபகம் இருக்கா நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு? Growth of microorganism is rapid. Betul tak? Saya ajar perkataan ni kan? Yes, Is sir. rapid when there is nutrients for the microorganism. அடுத்த கேள்வி. State one step needed to be taken to get accurate data for this experiment. Sir, கவுத்து போடணும் இந்த petri dish. Place in dark cupboard. கப்பல்னு சொன்னா சார். உன் மனசுல ஃபுல்லா என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. சார் அது தெரியல சார். மழை உனக்கே தெரியலையா? மழை வர மாதிரி இருக்கு சார். ஒரு மாதிரி இருக்கு. மழை வர்ற மாதிரி இருக்கா? ஆமா சார், கண்ணு தெரிய மாட்டேங்குது. மழைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சார் நல்லா கேளுங்க சார் பவித்ரனா. ஓகே. Suggest one step need to be. Okay, petri dish செய்யும் போது எஸ் அது தலைக்கீழால போடணும், அதெல்லாம் இருக்கட்டும். அது வந்து டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும், ரைட்டா? டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும் பாருங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எது வந்து இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் மறந்து வச்சுன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிளை மேக் ஷூர் இட்ஸ் சேம்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ensure the same type of bacteria is used, correct? Now bacterial colonial is used. Ensure the volume of culture solution and nutrient agar is the same for both petri dish and மாதிரி கூட சொல்லலாம். Okay, so ensure the same type of bacterial colonial colony is used for the petri dish is used. Okay, explain how control variable is manipulated. By using அவனோட how manipulated variable are how to control variables that are okay.
how to control variable அப்படி படிச்சிட்டேன். control variable ன்னு ஒன்னு இருக்கு, அது fixed variable அர்த்தம். how to control Ways. So by using two different by using two different two different what By using two different type of bacillus, SPM bacterial culture solution and nutrient. லூசாமா நீனு, அவனோட manipulated variable nutrient. Sorry, sorry, sir, sorry, sir. by using சொல்லக்கூடாது, by creating two, என்னடா சினுங்குற, Yes. சரி என்னன்னு கேளுங்க. Pavitra. by creating two different condition, that is with nutrient and without nutrient. Okay, அடுத்தது சரி. ஐயோ இது வேற போய்கிட்டே இருக்க. அடுத்து போலாம். நான் மெயினா ஃபார்ம் 4 தான் உங்களுக்கு கூட நான் செய்ய எனக்கு ரொம்ப இது. ஓகே, we still have time. Okay, come. அடுத்து போலாம். Pertumbuhan bakteria pesat atau aktif jika ada kehadiran nutrient. The conclusion made by student after carrying out the experiment. Based on table 2, give reason your answer. Because the number of bacterial colonies with the presence of nutrient is more than the one that without nutrient. We just use the table, make a sentence, avlodha. Okay, because the number of bacterial colony is higher with the presence ataupun in the presence of nutrients, while number of bacterial colony is higher on the presence of nutrient, while decreases when there is no nutrients. Okay, from this experiment, define growth bacteria. Growth of bacteria என்னது? Process. Yeah, it's a process where உன்னோட responding variable ஓட connect பண்ணணும், where number of bacterial colony increases when agar it is placed in the presence of in a it is placed in a petri dish that contain என்னது agar agara that contains sterile agar வேற அவ்வளவுதான் சார். and Bacillus. Okay. okay, So wait. time ஆகுது. Yes, sir. late ஆகுது. Okay, sir. Done, sir. Okay, what Oh, done, sir. and two. Done, sir. Now done. Okay, diagram 3.1 show experiment conducted by a student. All the petri dish were kept in a cupboard for 3 days. Okay, we got distilled water, dilute hydrochloric acid. இது வந்து pH, கரெக்டா?
இது செஞ்சிருவீங்க தானே? இதுல ஏதாவது ஐ திங்க் கைஸ், இது இது இன்னும் வெளியாகல. நான் கொடுத்த கேள்வி எல்லாமே ரமாலான் தான். பட் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்து செஞ்சிருங்க. Okay. Ole, can we go for section B? Okay, sir. 3:45 ready. செக்ஷன் B போகலாம். இதெல்லாம் வந்து நீங்களே செஞ்சிருவீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். என்ன சத்தம் அது? யாரோடது? பவித்ரன். என்னடா பண்ற? முடி வெட்டுறியா? இல்ல சார். இன்னும் சத்தம் கேட்குது. மிஷின் மாதிரி சத்தம் கேட்குது சார். நான் ஒரு சத்தமும் இல்ல சார். ஏன்னா நாங்க தானே கேட்குறோம் உன்னோட இடத்துல இருந்து. எனக்கு இங்க ஒரு சத்தமும் இல்லையா? அப்போ உன்னோட லேப்டாப் சத்தம். Oh, that fan sato. ஆமா ஆமா ஆமா. Okay, diagram 5.1 now show phases of. Okay, come we go to theory part. அதுவும் especially form 4. எனக்கு மெயினா form 4 முடிக்கணும். form 5 நீங்க என்கிட்ட படிச்சிட்டீங்க, அதனால ஒரு அளவு பண்டையா தான் இருப்பீங்க. form 4 வந்து கிட்டனா தெரியும்ல. ஓகே, இது வந்து ஒரு phases of cell division கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மித்தோசிஸா மெயோசிஸா எப்படி பார்க்கிறது? மெயோசிஸ். இது கண்டிப்பா மெயோசிஸ் வராது. மிட்டோசிஸ், சாரி சார். ஓகே, ஏன் பாருங்க, கடைசியா அது டிவிஷன் ஆஃப் சிஸ்டர் செல். இல்ல, கடைசியா பிரியறப்ப பாருங்க, இதுல எவ்வளவு இருக்கு? ஒரு இதுல 4 இருக்கா? இல்ல 4 இருக்கா? ஆரம்பத்திலேயே 4 தானே இருந்திருக்கு. Can you see the number of chromosome is the same, right? If the number of chromosome is half மாறுனுச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்பனா அது மெயோசிஸ். கிராசிங் ஓவர் நடக்கலையே. ஓகே, ஜடி இது வந்து மித்தோசிஸ். ஓகே, மித்தோசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்லை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வளர விடுறது. ஓகே, க்ரோத் பண்ணுறது, ரிப்பேர் டிஷ்யூ எல்லாமே சேர்த்து தான். ஸோ PMAT. ஓகே, ப்ரோஃபேஸ், மெத்தாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ். ஓகே, மெத்தாஃபேஸ்னா அழகா அடுக்கி வைக்கிறது, இதுதான் மெத்தாஃபேஸ். கரெக்டா? இந்த ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வந்து அழகா அடுக்கி வைக்கும் மெத்தாஃபேஸ். அண்ட் இது பாருங்க பிரிக்க ஆரம்பிக்குது, இது அனாஃபேஸ். ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா இது டெலோஃபேஸ். எல்லாம் கொண்டென்ஸா இப்படி பாய் நிக்குதுன்னா இது ப்ரோஃபேஸ். ஸோ MNLK. அடுத்த கேள்வி. Diagram 5.2 show the bar chart of production of durian fruit from a farm. Okay, நீங்களே பார்க்கலாம்ல durian fruit from the farm. Okay, இப்போ question என்னன்னா, the farmer use cloned seedling which are good quality and resistant to a type of disease, but there is a decrease in the fruit yield production. Why did the situation occurs? ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காரு, குளோனிங் பண்ணாரு. ஆனா அந்த குளோனிங் மூலமா அவருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது, அது வந்து ஒரு விதமான நோயை கூட எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனாலும் அந்த ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க. ஏன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு? இதான் கேள்வி. இன்க்ரீஸ் ஃபேட். பேஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு விதமான நோய் தானே அவங்க இது பண்ண, மேபி புது நோய் வந்திருக்கலாம்ல. ஓகே, ஸோ அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? 2 marks. சேஞ்ச் ஆர் நியூ disease will result in all the other plants
all the plants get infected with the disease. So cloningனா உங்களுக்கு தெரியும்ல, ஒண்ணுக்கு நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் அதே நடக்கும். This is because அதான cloning. This is because all durian tree that produce from cloning have the same genes. Okay, have the same genes. So, Done, eh? One, Done, sir. two, Done, sir. dan three. Okay, அடுத்தது. Seorang pesakit telah disahkan menghadapi cancer. Okay, alright. அப்ப அவங்களுக்கு வந்து doctor suggested them to go undergo a treatment using a technique in a genetic research application. What is that? gene therapy Gene therapy, correct answer. Why? What do you know about gene therapy and why? How come it become the answer? can repair the gene, mutate gene. Actually, gene therapy, okay. Jadi kita tengok. Okay, aplikasi பாருங்க. Forensic kajian untuk membaiki jin mutant abnormal cacat yang menyebabkan penyakit lah. Okay. genealogy genetic வந்து அது குடும்ப வரலாறுலாம் கண்டுபிடிக்கிறது வந்து. Okay, right. So by using gene therapy, okay, gene therapy ல என்ன செய்வாங்க, we insert the normal gene and remove the damaged gene lah. Okay, inserting normal gene, அதாவது basically நம்ம பாடியை ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தான். Normal genes into the patient's damage, insert normal genes into patient's body tissue lah. Or you also can tell replace the damaged gene. Okay, அடுத்தது question number 2. எழுதிட்டீங்களா? சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? டான்னு சொல்லுங்க. Done, sir. Okay, number 1, Done, sir. 2, Done, sir. dot 3. Okay, இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் மியூட்டேஷன் காட்டியிருக்காங்க. Okay, okay. Sir. Yes. இது SMK ஆகாமோட பேப்பரா இது? தெரியலையே. இந்த क्वेश्चन நேத்து செஞ்ச மாதிரி இருக்கு இந்த கேள்வி. அப்ப அல்லேனா எடுத்துருக்கும் போல. தெரியலையா, எல்லா ட்ரையலும் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். அதோட தான் சார். சரிடா, இப்ப என்ன பண்ணதுக்கு? இல்ல நான் பார்த்தேன், ஏன் நிறைய வாட்டி செய்யற மாதிரி இருக்கு. நிறைய வாட்டி செய்யணும் ஒரே கேள்விய, அப்பதான் அது. சரி, பதில் சொல்லு. நேம் த டைப் ஆஃப் மியூட்டேஷன் டயக்ராம் 8.1. ஜெனடிக் மியூட்டேஷனா சார்? அதே சாலவா இருக்கு. நிறைய வாட்டி செய்யற தப்பா சொல்லிட்டியே. இது ஜெனடிக் இல்லையா? குரோமோசோம் மியூட்டேஷன். குரோமோசோம் மியூட்டேஷன். ஏன் குரோமோசோம் மியூட்டேஷன் சொல்றோம்? ஏன்னா வந்து அந்த XY எல்லாம் வந்து டேமேஜ்.
இது வந்து அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். குரோமோசோம் வந்து அந்த காரியோடைப் டேமேஜ் ஆகுறது. Chromosomal mutation வந்து dia boleh menyebabkan 3 disease. Down syndrome, Klinefelter, Turner. Turner's syndrome. எல்லாமே சிண்ட்ரம் தான். ஓகேயா? மற்றதெல்லாம் வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன். இதெல்லாம் ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஜெனட்டிக் மியூட்டேஷன் நிறையா இருக்கலாம். ஓகே, jadi பவித்ரன், ஸோ 8.1 வந்து என்ன குரோமோசோமல் மியூட்டேஷன் அது? And 8.2 என்ன குரோமோசோமல் மியூட்டேஷன் அது? 8.1 வந்து அந்த டைப் ஆஃப் டிசீஸா சார்? ஆமாடா, என்ன ஓ டைப் கேக்குறேன். லைக் டர்னர் சிண்ட்ரோம், டவுன் Yeah, சிண்ட்ரோம். why you think it's a Turner and Down? Because the karyotype has been damaged. அந்த மாதிரி answer tak cukup. Saya cakap berdasarkan gambar yang telah diberikan. X and Y chromosome, because the Y chromosome is missing. அது பொம்பளையா இருந்துச்சுன்னா we don't know that. அப்ப இது X ஓ புரியுதா? புரியுது சார். ஸோ அப்ப இது டர்னர்ஸ் சிண்ட்ரம். இது வந்து ஓகே, ini Turner syndrome. You kena tahu macam mana bezakan Down syndrome வந்து 23வது பேர் பார்க்கணும். Klinefelter வந்து Klinefelterனா என்னது? ஆம்பளை பொம்பளை மாதிரி இருக்கிறது. அது வந்து XXY. dia terlebih perempuan sikit. பெண்கள் வந்து என்ன ஆகும்னா டர்னர்ஸ் சிண்ட்ரம் வந்து எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒன்றும் ஒரு எக்ஸ் இருந்தால் தான் முழுமையான பெண். ஆனால் அது இருக்காது, கோசமாயிரும். இப்போ இது இந்த இடத்துல பாருங்க சிங்கிள் ஆயிருச்சு. அதனால இது டர்னர்ஸ் சிண்ட்ரம். வாட் இஸ் திஸ் பை த வே? இதான் நிறைய வாட்டி செஞ்சுட்டல, பதில் சொல்லு. ஜெனடிக் மியூட்டேஷன். ஐ நோ இட்ஸ் ஜெனடிக் மியூட்டேஷன். அது என்ன மியூட்டேஷன்? கேன்சர். சொல்லு நீனு. கேன்சர். சிக்கலான செல் இருக்கு தெரியலையா? சிக்கல் செல் அனிமியா. இது புலான் சாபேட்டா இருக்கு பாரு. அதாவது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதுல நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் காஜி பண்ணுமே. ஹலோ இருங்க, கிராப்பா இருங்க. மியூட்டேஷன் வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன். அம்மா இது எனக்கு காப்பி கலக்கி வச்சிருங்கம்மா. ஒரு இதில் நான் புக் பண்ணுறேன். அது எப்படி இருந்தாலும் வரல. நீங்கள் கொஞ்சம் தம்மா பண்ணுங்க. நான் கிளம்பிடுவேன். நானும் 4:30க்கு கிளம்பிடுவோம்மா. அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன். சரி, அது நாளைக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கு காலையிலையா? திங்கக்கிழமை காலையிலே தான் நம்ம ருத்ரா தரிசனம். அப்ப நான் இப்ப கிளம்புவேன். என் கூட வரீங்களா? அப்ப எனக்கு கோப்பி கலக்குவீங்க. நான் 4:30க்கு 4:45 கிளம்பிடுவேன். எனக்கு கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அப்ப இருங்க, நீங்க கிராப்லயே போங்க. எனக்கு வேற மணியா இருந்தா நினைக்கிறேன்.
8.2 வந்து ஜெனெட்டிக் மியூட்டேஷன்ல. ஓகே, ஜெனெட்டிக் மியூட்டேஷன்ல என்னென்ன இருக்கு? ஹெமோஃபீலியா, கரெக்ட். Sir, but they ask inside the Color blindness. எக்ஸாம்பிள் அது டைப் தான் கேக்குறாங்க. Based on a diagram. அவனுக்கு கேலி சத்து சொந்தோ பகி முட்டாசி tersebut. அந்த மியூட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. அது என்ன மியூட்டேஷன்னு கேக்கல. Okay. So you can tell sickle cell anemia போட்டா கரெக்ட். correct. சிக்கல் செல் அனீமியா செய்யலாம். வேற என்ன? தலசீமியா, Color blindness, sir. color blindness, okay, and so on lah. Okay, இப்ப compare the mutation, அதாவது genetic mutation chromosomal mutation என்ன பண்ண சொல்றாங்க? Compare and contrast. Okay, so persamaan dia apa dia? Cause mutation. இருங்க, இவங்க வந்துட்டானா? இருங்க. அம்மா வந்துட்டாமா? நான் அதான் போனேன். அனுப்பி விட்டுட்ட பாருங்க. கிரே கலர், கிரே கலர். அறிவே என்ன? நான் Adverts படிச்சீங்களா? அமெண்ட்மென்ட் படிக்குது working தான் செய்யும். எனக்கு 20A plus A minus ஆயிரும். B minus வச்சு படிச்சீங்க. A minus ஆ? That makes கொஞ்சம் like 20 A B minus கூட பிரச்சனை இல்லை. 20 A of A minus or B plus. இல்ல, உங்ககிட்ட யார் வந்து இந்த மார்க்லாம் சொல்றா? யாரும் சொல்ல, நாங்களே சும்மா சொல்றோம். ஏன் உனக்கு தெரியுமா என்னாச்சும்? எனக்கு தெரியுமே. என்ன? யாதவ்ட்ட கேட்ட தெரியும். So அதான் நீங்க ரெண்டு பேரும் என்ன? சார் ஓகே, கம்பேர் த மியூட்டேஷன். என்ன மியூட்டேஷன் என்ன பண்ணும்? ரெண்டு மியூட்டேஷனும் cause mutation. Sir, Okay. cause genetic disorder. You are wrong. cause abnormality lah. Abnormalities, correct not? Normalities. ஓகே, ரெண்டுமே வந்து பாதிப்பு தரும் தானே. அப்நார்மலா ஏதாவது ஒன்று பண்ணி விடும் தானே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? குரோமோசோம் மியூட்டேஷன் வந்து அவங்க பேஸ் ஆன் டயக்ராம் தானே கேக்குறாங்க. ஸோ 8.1 வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன், 8.2 வந்து ஜெனெட்டிக். ஜீன் மியூட்டேஷன். அப்புறம் அந்த ஃபேக்டர் கூட சொல்லலாமே, ரைட்டா? கேன்சர். என்னன்னு சொல்லலாம்? Chromosome வந்து caused by the changes number of structure of chromosome. குரோமோசோமல் வந்து அதாவது சேஞ்சஸ் இன் number of structures of chromosomes. Changes in number of chromosomes. 8.2 வந்து அது வந்து change in the nucleotide. அந்த ஜீன், ரைட்டா? nucleotide மாறும் சார். Change in nucleotide that contain gene, betul tak?
அந்த ஜீன்ல ஏற்படுற மாற்றம், அது குரோமோசோம்ல ஏற்படுற மாற்றம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ரைட். அடுத்தது the difference that occurs in 8.2 can detect earlier. ஏன்னா 8.1 சரி செய்ய முடியாது, ஆனால் 8.2 சம்டைம்ஸ் சரி செய்யலாம். ஸ்டேட் ஒன் ஆஃப் த மெத்தட். என்னென்ன மெத்தட் செய்யலாம் நம்ம? ஜீன் தெரப்பி. எல்லாத்துலயும் இப்போ உனக்கு ஜின்ன ஏவி அனுப்ப போறோம் நான். எல்லாமே ஜீன் தெரப்பியா? அமினோசென்ட்ரசிஸ். அது வந்து ஜெனெட்டிக் ரிசர்ச் மா. அது மாசமா இருக்கணுங்களுக்கு பண்ணுவாங்க. அதே நீ தெரப்பி ஜீன், தெரப்பி ஜீன் இருக்குதா? இதுல அந்த காரியோடைப் அது அதான் எங்க அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அத அம்னியோசென்டசிஸ் காரியோடைப். ஓகே ஜபா. ஓகே சோ நம்ம எது ஈஸி டு எக்ஸ்பிளைன்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அம்னியோசென்டசிஸ்க்கும் காரியோடைப்க்கும் இம்யூனிட்டிக் ஃப்ளூட் எடுப்பாங்க. இதுக்கு அதை எடுத்து நீ என்ன பண்ண போற? அதாவது ரெண்டுத்துக்கும் என்ன பேபிஸோட டிஃபெக்ட் இருக்கா, பேபிக்கு டிஃபெக்ட் இருக்கா, காரியோடைப் வந்து ஈஸியா நம்மள ஐடென்டிஃபை நம்மளுக்கு என்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னு. இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன் மட்டும் தான் செய்ய முடியும். புரியுதா? அம்னியோசென்டசிஸ் வந்து ரைட் தான் ரெண்டையும் கம்பைன் தானே பண்ணுவாங்க. அம்னியோசென்டசிஸ் எடுத்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து எதுல அந்த மிஷின்ல போட்டு சுத்த விடுவாங்க. ரைட்டா? you all didn't know? No don't know. தெரி ஏதாவது ஒரு பதில் வருதா பாரு. don't know sir. தெரியலன்னா சொல்லுங்க. தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் கொடுத்துக்கிட்டு அப்புறம் கேள்வி கேட்டா தெரியாது. வள்ளி சொல்லிடுச்சு இல்லன்னு, அதான் நாங்க இந்தியா மாட்டோம். ஆமா சார். என்னால என்ன கிட்ட எடுத்துக்கிறேன். இது இது என்ன சிக்கல் செல் அனீமியா இப்படி இருக்கும். ஹெமோஃபிலியா கொஞ்சம் ரத்தம் விட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். அது தாலசீமியா வந்து ஹெமோகுளோபின் நோய், கலர் பிளைண்ட்னஸ், அல்பினிசம், இந்த மாதிரி கிளைன்ஃபெல்டர் டியூனர், டவுன் சிண்ட்ரோம். இத பாருங்க, குரோமோசோம் மியூட்டேஷன் வந்து சேஞ்ச் இன் தி நம்பர் ஆஃப் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஜீன் மியூட்டேஷன் வந்து கெமிக்கல் சேஞ்ச் தட் occurs to a gene. ஓகே நம்ம இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்? ஓகே இதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒண்ணுமே காட்டல அவனுங்க. நேரம் முடிஞ்சிருச்சு சாப்டர். இது ஒரு உருப்படாத நோட்ஸா இருக்குமோ? யா ஓகே சரி நீங்க அதை படிச்சு பாருங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை. அது எது எங்க இருக்குன்னே தெரியல. எனக்கு என்ன சாப்டர்? சாப்டர் 5 Yes sir. ஐயோ நான் ஃபார்ம் 4 முடிக்கணும். So that amniotic fluid வந்து அந்த டியூப் குள்ள போட்டு they will centrifugate that thing, right? அதான் அந்த மிஷின்ல போட்டு பிரிச்சிருவாங்க. அதை வச்சு காரியோடைப் செய்வாங்க. ரெண்டாவது ஸ்டெப் அதான் நான் காட்டலான்னு பாக்குறேன். எங்க நோத்தா சூசன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஃபார்ம் 4 இந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு. காய்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் பின்சாங் பண்ண முடியும். நீங்க மற்ற கேள்விலாம் செய்யுங்க. நான் ஆன்சர் வேணும்னா கேளுங்க. ஒரு டெக்ஸ்ட் புக்கை லோட் பண்ண எவ்வளவு நேரம் எடுக்குது பத்தியா? சரியான oh my god ஃப்ளூ நேரமா? ஓகே ஃபைனலி
ஓகே பாருங்க. amniocentesis. Identify the fetal cell abnormalities in 15 to 20 week la. Needle is inserted, then you take the amniotic fluid and floating fetal cell எடுத்துட்டு அதை எடுத்து சென்ட்ரிஃபிகேட் பண்ணோம். அண்ட் தென் சென்ட்ரிஃபிகேட்னா தனித்தனியாக பிரித்து எடுக்கும் எல்லாத்தையும். அதில் ஃபீட்டல் செல் மட்டும் தனியாக எடுத்து காரியோடைப் பண்ணணும். அதோட செகண்ட் ஸ்டெப் தான் காரியோடைப். அது இந்த மாதிரி போட்டுட்டு இன்குபேட் பண்ணி அதை வளர விட்டு அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஸ்லைட்ஸில் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அதோட காரியோடைப். அப்போ 23 குரோமோசோமில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கா, வாய் குரோமோசோம் இருக்கா, இல்லை எக்ஸ் குரோமோசோம் இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்களா. ஸோ பேசிக்லி அப்படி நம்ம செய்யலாம். ஸோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் occur in diagram 8.2 can be detected earlier. State one method. Okay, method dia kamu boleh ambil emnayo என்ன அது பேரு, சிந்தசிஸா, synthesis. Okay, detects any abnormalities in fetus during 15th to 20th week of pregnancy. Okay, kamu boleh bagi tahu macam tu lah. கேளுண்டிங்களா? சீக்கிரம் ஆன்சர் நானே. ஓகே, அடுத்தது question 3. What is the definition of inheritance? அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கை பிள்ளைக்கு இறக்குறது, ரைட்டா? ஹலோ, Yes, sir. am Yes, I sir. talking to the wall? நோ சார். The transmission of the characteristic from the parents. நான் ஒரு கிளாஸ் செஞ்சேன், அவ்வளோ நிறைய கேள்வி இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஆனால் உங்கள் கிளாஸில் என்னால் முடிக்கவே முடியல. From the parents to the children through the genes. இது வந்து நேராக இருக்காது, டைரெக்டாக நீங்கள் பார்க்க முடியாதுல்ல அந்த டெஃபினேஷன். ஓகே, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த சில்ட்ரன் த்ரூ த ஜீன்ஸ். அதாவது எப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸை நம்ம டிஎன்ஏ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ அப்பாவோட பாதி கேரக்டரும் அம்மாவோட பாதி கேரக்டரும் சேர்த்து தான் நம்ம கேரக்டர் அமையும். சம்டைம்ஸ் அப்பாவோட கேரக்டர் 80% கூட வரலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். What is the probability of getting F1, the tall pea plant from F1 across with the second filial generation F2 is formed? What is the probability of getting a dwarf pea plant? 0. Okay. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா F1யும் அவங்க இப்போ F1 are crossed with the second generation. Pokok kacang pea tinggi daripada F1 dikacukkan dengan generasi filial kedua iaitu F2. Sir, 0. இல்ல அவங்க F1 cross with F2. இது வெறும் F1 தானே, புரியுதா? இது phenotype ஆனா F1 தானே, அப்படியே F2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, யோசிங்க. ஸோ அப்பனா இது வந்து இது கதைக்கு வந்து என்னது, டி ரைட்டா? இது டி, இதுவும் டி, இதுவும் டி தான். அதுக்கப்புறம் இதை நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் ஜெனரேஷன் என்ன கேட்குறாங்க, செகண்ட் ஃபிளையல் ஜெனரேஷன். அப்படின்னா என்னது,
ஃபிலியால்னா புதுசா இருக்கு இதெல்லாம். ஃபிலியல் ஜெனரேஷன். நானும் பயாலஜிலாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. சரி, இப்போ இதெல்லாம் தீ தானே. இன்னொரு தீ கூட நம்ம மோதினாக்கா என்ன ஆகும்னு பார்ப்போம். தீ இது தீ ஸ்டில் டால் 50% வாய்ப்பு கருது. ஆனால் எப்படி இது சாத்தியமாகும்? F1 எல்லாமே T1 தான். T I think they meant like this lah. Saya rasa kan F1ல T இருக்குல்ல, அது இன்னொரு ஜெனரேஷன் கூட நம்ம கிராஸ் பண்ண என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ T அப்பயும் பார்த்தாலும் எல்லாமே T தான் வருது. இல்லை, கடைசியாக வருது T வருது. பிக் டி ஸ்மால் டி பிக் டி. அப்போ இது மட்டும் தான் டுவாஃப் வருது. அதனால 1/4. ஓகே, 1/4 இஸ் த ஆன்சர். 25%. சரி, எழுதிட்டீங்களா? இதான் அதோட மெத்தட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Question C. Diagram 6.2 shows the situation in your current field which was previously planted with tall pea plant that has fast maturing characteristic and large pea size. ஓகே, இப்போ இவங்க எல்லாமே வந்து சட்டுன்னு பழுத்துரும் அண்ட் லார்ஜ் பீ சைஸ்னா இது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ண ஒரு கச்சா மரம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டையாக போயிடுச்சு. However, recently you have noticed there are dwarf pea plant in your field that have characteristic late maturity and small pea size. Why this is happening? Competition for food and light for food. காம்படிஷனாக இருந்தாலும் அது ரொம்ப கட்டையாக இருக்குமா? சரி, பக்கத்தில் இருக்கிறதும் காம்படிஷன் தானே, அது மட்டும் வளர்ச்சியாக இருக்கு. அப்போ அது வந்து பியோர் பிரீட் கிடையாது. இல்ல அது பியோர் பிரீட் கிடையாது. அதுல வந்து மிக்ஸ் இருக்கு. இப்ப இது தீத்தி இப்படி இருந்துச்சுன்னா நீ எப்படி மிக்ஸ் பண்ணாலும் டாலா தான் வரும். ஆமாவா இல்லையா? இதுல ஒருவேளை ஒரு ரெசசிவ் இருந்தாலும் அது வந்து சின்னதா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரைட்டா இல்லையா? அப்ப என்ன கதைன்னா இது வந்து பியோர் பிரீட் கிடையாது, இது மிக்ஸ். தெரியுதா? இதான் மிக்ஸ். ஓகே, so the tall pea tree in the field are not என்னம்மா யாரு இல்லையா? சரிம்மா. Okay, the tall pea tree in the field are not pure breed. ஓகே, அடுத்தது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்ல நம்ம. ஸோ ரிசசிவ் ஜீன் in pea plant will show dwarf characteristic when dominant gene is absent. பயப்படாதீங்க, இந்த மாதிரி கேள்விலாம் லூஸ் மாதிரி கேள்விலாம் வராது. இது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆன்சரிங்ல. ஓகே, ஸோ ரிசசிவ் ஜீன் இன் பீ பிளான்ட் வில் ஷோ அப் அண்ட் ஷோ டுவார்ஃப் கேரக்டரிஸ்டிக் when dominant gene is absent la. சரி, tall pea tree are not found easily infected with diseases causing you to suffer huge loss. ஓகேயா? இப்போ அந்த டால் ட்ரீக்கு வந்து புது விதமான நோய் வந்திருக்கு, அதனால உனக்கு நிறைய லாஸ். you
You find that genetic modification of pea plant can overcome this problem. Explain the technology. What technology is that? Genetically modified organism, GMO. இல்ல அது வந்து சாப்பாடு பொருள் தான் செய்யணும். அதாவது பத்தே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறது. Gene therapy. ஜெனெட்டிக் இன்ஜினியரிங். நீ முதலேருந்து தெராபிக்கு போக போற நீ பாரு. ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் செய்யணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா அதோட எப்படி செய்யறது, இல்லாட்டியும் நம்ம we cross Teacher, genetic engineering book இல்ல இருக்குமே. இருக்கு. இருக்கு சார். So it will produce crops and livestock with better quality. என்னமா? It will produce crops and livestock. இது எல்லாம் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் கீழ தான் இருக்கு. தானே? Yes sir. ஓகே. அப்பனா explain genetic engineering. Through genetic engineering, இப்படி போட்டுடலாம். Through genetic engineering we can create genetically modified organism. Okay, GMO. Okay, menggabungkan gene daripada dua spesies yang berbeza. Ada ador explanation. We can combine genes of two different species to overcome this problem. Okay, எழுதிட்டீங்களா? Answer. Okay. Done sir. Done too? Done, sir. நன்றி. ஓகே, இது நல்லா பாருங்க. தும்புவான் பர்காயு உடன் பிளான்ட். அதுக்கு என்ன மாதிரியான வேர் இருக்கும்? உடன் பிளான்ட்னா என்ன மாதிரி வேர் இருக்கும்? எல்லாமே நான் காட்டணுமா? பட்ரஸ் ரூட் இருக்கு. வேற என்ன ரூட் இருக்கு? SPM தானே எழுத போறீங்க. எதுவுமே தெரியாம இருக்கீங்க. Akar Banir. Test. I do one in Malay. Prop root. Prop root வந்து விழுதுகள், ரைட்டா? விழுதுகள்னா? ஐயோ. Sir, woody plant தான் prop root. Plastic roots. ஓகே, இங்க பாருங்க. இந்த மாதிரி விழுதா தொங்குதா? இதான் விழுதுகள். ஆலமரத்துல இருக்குமே. ஊடி பிளான்ட்க்கு 3 விதமா இருக்கு. நல்லா கவனமா கேளுங்க. ஊடி பிளான்ட்க்கு ப்ராப் ரூட் இருக்கு, ஸ்டில்ட் ரூட் இருக்கு, பட்ரஸ் ரூட் இருக்கு. பொதுவா நம்ம பட்ரஸ் ரூட் தான் பாய்ப்போம். புரியுதா? ப்ராப் ரூட் வந்து விழுதுகளுக்கு, ஸ்லிட் ரூட் வந்து ஸ்டில்ட் ரூட் வந்து அந்த பாயாபாக்காவ் மேங்க்ரோவ் பிளான்ட்க்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? ஊடி பிளான்ட்க்கு எத்தனை இருக்கு? 3. Yes, sir. Which are Prop roots, stilt roots and buttress roots. பட்ரஸ் ரூட் சாரி. ஓகே, நான் woody plant வந்து ஹெர்பகஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து டெர்ஜிடிட்டி ஆஃப் த செல். நீ தண்ணி ஊத்தினா நிமிர்ந்து நிப்பேன், இல்லைன்னா மயங்கிடுவேன், அந்த மாதிரி. ஓகே, அதான் டெர்ஜிடிட்டி ஆஃப் த செல். அப்புறம் வேற என்னது? டென்ட்ரில்ஸ் வந்து கியூக்கம்பர் அந்த மாதிரி, பம்கின் சுருண்டு வரும். கிளாஸ்பிங் ரூட் வந்து அடுத்த ஆள் மேல உட்காந்துட்டு அப்படியே வளர்றது. ஆர்கிட் பிளான், மணி பிளான் அந்த மாதிரி. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல வந்து வாட்டர் புயன்சி, அரன்கிமா டிஷ்யூ, ஹோலோ ஸ்டெம் இருக்கு. இதான் கேரக்டரிஸ்டிக் here. ஓகே, ரைட். லெட் us answer now. அப்ப இது என்ன ரூட்ஸ் வரும்? இப்ப Buttress roots. Buttress root. yes, it is buttress root. அடுத்த கேள்வி. Nyatakan satu ciri sokongan tambahan. Extra support.
அதோட சீரி கேக்குறாங்க. அதோட லைக் கேரக்டரிஸ்டிக் எப்படி அப்படி அந்த பட்ரஸ் ரூட்டோட நினைக்கிறேன். Nyatakan satu ciri sokongan tambahan di atas. Ya. Buttress rootோட கேரக்டரிஸ்டிக் கேக்குறாங்க தான் நினைக்கிறேன். Big tree. அது எப்படி வந்து அந்த மரத்தை வந்து பாதுகாக்குதுன்னு நம்ம சொல்லலாம்ல. ஃபார் Go எக்ஸாம்பிள் deep into the soil. ஸோ அது ஆக்சுவலி வந்து ப்ரிவென்ட் என்ன சொல்லலாம், ப்ரிவென்ட் த டாப்லிங் ஆஃப் ட்ரீ by making the base area wider. ஏன்னா வேர் அப்படி பிடிச்சிக்கிட்டே போகுதுல, அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஸ்டெபிலிட்டி ஆகும்ல. by make the base area wider. ஓகே, அடுத்தது இவன் மரத்தை ஊக்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான். pokok A 50 inci, pokok B 100 inci. Sekiranya ribut melanda, pokok manakah yang tidak mudah ditumbang? Pokok B. B lah. Bigger, more stable, ஏன்னா wider base area, betul tak? ஓகே, இது சிம்பிள். அடுத்தது இதை வச்சு என்ன செய்யணுமா, சொக்கங்கான் tambahan. என்னத்துக்கு இது, அது அந்த இதெல்லாம் நடுவாங்களா பைத்தாங்காக்கு. ஓகே பைத்தாங்காக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், 10 ரன்திங் sama panjang இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாஜாம்கான் ரன்திங் காயு dengan pisau, எல்லாத்தையும் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் அங்கங்க குத்தி வைக்கணும், ஈட்டி மாதிரி குத்தி வைக்கணும், ரைட்டா? அப்புறம் அதை சுத்தி அப்படியே கயிறு கட்டணும். அப்ப அதை சுத்தி அந்த கச்சா மரம் அப்படியே வளரும். புரியுதா? ஓகே, ஸோ எப்படி சொல்றது, ஃபிக்ஸ் த ஃபிக்ஸ் சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாங்க, தனம் எப்படி சொல்றது, Plant. பாச்சா பண்றது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல, சூச்சு இங்கிலீஷ்ல insert the இன்சர்ட்லாம் சொல்லக்கூடாது. Screw the plant. screw you. பிளான்ட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, Drill, sir, drill. பரவாயில்ல, பிளான்ட் எதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இது கொடுக்கும். பிளான்ட் த என்ன ரஞ்சிங் காயு, வாட் யூ கால் ரஞ்சிங் காயு, பிளான்ட் த பிரான்ச்சஸ், த sharpened branch into the soil. Okay, then plant the sharpened branches into the soil adjacent to each other. Then you tie them up to form a support system. Okay, using rope. அப்புறம் கச்சாம் பஞ்சாங் வந்து என்ன பாய்க்கும், அது tendrils தானே, tendrils will grow on those support system. Okay, Okay, sir. okay, state the function of synovial fluid in the joint. என்ன வரும், State the function. Easy to walk. Sir. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஐ திங்க் யூ ஆல் நாட் ரெடி, அதனால நீங்க ஒண்டியா செய்யுங்க முதல்ல. அப்படி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செக் பண்ணுவேன். இதை நீங்க செஞ்சாலே ரிவிஷன் மாதிரி தான், அதனால இதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாட்டி இந்த டாபிக் நான் சொல்லிட்டேன்னா அந்த டாபிக் நீங்க ரெடியா இருக்கணும். ரெடியா இல்லாம நான் ஒன்று காட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வராதிங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்.
ஸோ அதனால அந்த டாபிக்கு ரெடியா இருக்கணும். டக்கு டக்குன்னு கேள்வி கேட்டு நான் டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கணும். இப்போ இதுலேருந்து நான் பாதி கூட செஞ்சு முடிக்க முடியல. ஓகே, நெவர் மைண்ட், யூ டேக் டைம் அண்ட் டூ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல் யூ. சரி கைஸ், எனக்கு அடுத்த கிளாஸ் மணி ஆச்சு. டேக் கேர், பை. Thank you, sir.